ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து பாராமெடிக்கல் கேட்டகரிக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து பாராமெடிக்கலுக்கான 3வது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. பாராமெடிக்கல் கேட்டகரிக்கான வேலையை இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 9/8/2025 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 8/9/2025 இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 11/9/2025 20/9/2025 ஆன்லைன் மூலமாக நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நர்சிங் சூப்பரண்டன்ட் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 44,000 கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 272 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு டயாலிசிஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 35,400 சேலரி கொடுக்குறாங்க. 20 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஹெல்த் மற்றும் மலேரியா இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. கிரேட் 2 சேம் அதே சேலரி. 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 33 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஃபார்மசி கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,200. 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 105 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. சேம் அதே சேலரி. 19 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இசிஜி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 25,500 சேலரி கொடுக்குறாங்க. 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க 4 வேக்கன்சி. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. 21,200 சேலரி கொடுக்குறாங்க. சேம் அதே ஏஜ்மேட் 12 வேக்கன்சி. டோட்டலாக வந்து பார்க்கும்போது 434 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே குறைவான வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்கவே 434 வேக்கன்சி தான். அதேமாரி ஒவ்வொரு ஜோன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி போக போக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கம்மி வேக்கன்சி தான். ஸோ விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பாராமெடிக்கல் கேட்டகரிக்கான ஒரு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தா ஏஜ் லிமிட் ஒவ்வொரு பதவிக்கும் மாறுபடுது. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST அதிகபட்சமாக 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி வந்து 3 வருஷம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி கல்வி தகுதி என்ன அப்படின்றத கடைசியாக கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசியாக பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜென்ரல் ஓபிசி வந்து 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களாம் வந்து 250 மட்டும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. ஸோ அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அந்த எக்ஸாம் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கான சிலபஸ் என்ன, எல்லாத்தையுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 100 கொஷின்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நம்பர் ஆஃப் கொஷின் 100 கொஷின்களுக்கு 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கிள் எக்ஸாமினேஷன் தாங்க வைக்கிறாங்க. ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான். அது முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ பேசிக்காக இதுதான் இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிலபஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்க்க போகிறது குவாலிஃபிகேஷன்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு 28வது பக்கத்தில் குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல எந்த பதவி அப்படின்னா
நர்சிங் சூப்பரண்டன்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் கோர்ஸ். நீங்கள் 3 வருஷத்துக்கான ஜென்ரல் நர்சிங் மற்றும் மிட்வைஃபரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டயாலிசிஸ் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஸோ பிஎஸ்சி அல்லது டிப்ளமோவில் அந்த ஹேமடாலஜிஸ்ட் முடித்தவங்க அல்லது வந்து 2 இயர் சாட்டிஸ்ஃபேக்டரி இன் ஹவுஸ் ட்ரைனிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெல்த்து மற்றும் மலேரியா இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியாக மெயின் சப்ஜெக்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிச்சுட்டு 1 இயருக்கான டிப்ளமோ ஹெல்த்து அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள், அல்லது 1 இயர் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கீங்க ஹெல்த் சானிட்டரி இன்ஸ்பெக்டர்னாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுதான். ஸோ நீங்கள் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி மெயின் சப்ஜெக்டாக முடிச்சுட்டு கூடவே இந்த டிப்ளமோக்கான கோர்ஸ் முடித்தவங்க 1 இயருக்கான ட்ரேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்மசிஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம், அல்லது பேச்சுலர் டிகிரியில் ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரி ஒரு பாடமாக படிச்சுட்டு டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி முடித்தவங்க எக்ஸ்ரே டெக்னீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இசிஜி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. இதுக்கும் அதேமாரி தாங்க, கிராஜுவேட்டில் சயின்ஸ் முடித்தவங்க அல்லது டிப்ளமோ டிகிரியில் இசிஜி லேப் டெக்னீஷியன் முடித்தவங்க, கார்டியாலஜி முடித்தவங்க கார்டியாலஜி டெக்னீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அதேமாரி தான் ஸோ சயின்ஸ் டிகிரி அல்லது டிப்ளமோவில் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. இதான் கல்வி தகுதி. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொரு ஜோன் வைஸாக வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 67 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாகவே எவ்வளோ வேக்கன்சி தான். நர்சிங் சூப்பரண்டில் வந்து பார்த்தா ஒரு 43 வேக்கன்சி, டயாலிசிஸ் டெக்னீஷியனில் ஒரு வேக்கன்சி, ஹெல்த் மலேரியாவில் வந்து பார்த்தா ஒரு 7 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 1 by 1 இந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். மற்றதுலையுமே அதே ப்ராசஸ் தான், எக்ஸாம் சென்டர்லையுமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ் வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எழுதிருக்கீங்க 2024 நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எப்போயாச்சும் எழுதிருக்கீங்க அப்படின்னா ஆர்ஆர்பிக்கான அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே அக்கௌண்ட்டை வச்சு. இல்லை அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதில் போயிட்டு புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேஷ்னாலிட்டி இந்தியன் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஸோ உங்கள் ஃபுல் நேம் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி நேம் கொடுத்துட்டு ரீடைப் ஃபுல் நேமில் போயிட்டு திரும்ப உங்கள் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான கசட் காப்பி அட்டாச் பண்ணும். நேம்லாம் சேஞ்ச் பண்ணல அப்படின்றவங்க நோ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாரி. ரீடைப் டேட் ஆஃப் பர்த்தில் போயிட்டு திரும்ப அதே டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மெயில் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசெலர் ஜெண்டரில் அதே மாதிரி தான், மேல்னா மெயில் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கேட்டிருக்காங்க, என்ட்ரு பண்ணிட்டு ரீடைப்பில் போயிட்டு அதேமாரி திரும்ப ஃபாதர் நேம் மதர் நேம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே கொடுத்துரு. ஜென்ரல் இமெயில் ஓடிபி அதேமாரி மொபைல் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று நீங்கள் டிஜிலாக்கர் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணலாம், அல்லது வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஆதாருக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமிக்கும். அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஐ கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. கிரியேட் ய பாஸ்வேர்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் அதே பாஸ்வேர்டு திரும்பி என்ட்ரு பண்ணிட்டு இந்த மாதிரி ஐ எம் நாட் ஏ ரோபாட் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ப்ரீவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாகின் வித் ஆதார் அல்லது லாகின் வித் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் வித் அக்கௌண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிப்பீங்க. லாகின் வித் ஆதார்னா ஆதார் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லாகின் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே கொடுத்துக்கலாம். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லி எந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை என்ட்ரு பண்ணிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபாட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் ஓடிபி வந்து சென்ட் பண்ண சொல்லும்.
ஸோ சென்ட் ஓடிபி டு இமெயில், சென்ட் ஓடிபி டு ஃபோன் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஓடிபி நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி எதுவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள் அல்லது மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க லாகின்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாம் எழுதிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு பாராமெடிக்கல் கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சென்னைக்கு கம்மி வேக்கன்சி தான், நீங்கள் சென்னை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சென்னையிலே உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போகுது. ஸோ எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு சென்னையே வந்து கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு எந்த ஜோன் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க 2 செக் பாக்ஸ், அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடான்னு கொடுத்துக்கோங்க. ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதத்தை செட் பண்ணிவிட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க, உங்கள் மதர் டங் வந்து தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க, தமிழ்லையா அந்த மாதிரி எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டு ஐடென்டிஃபிகேஷன் விஷுவல் மார்க் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் உடம்புல அங்கே அடையாளங்கள் அதாவது மச்சம் தழும்பு அது எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை கொடுத்துக்கோங்க, டிசிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டகரி, நீங்கள் அன்ரிசர்வ் ஜென்ரல் கேட்டகரியா எஸ்சியா எஸ்டியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கேட்டகரியை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எஸ்சி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த கேஸ்ட், எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்க, ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த அதிகாரி கொடுத்தாங்க, அதேமாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்க, உங்களுக்கு ரயில் பாஸ் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் ஃப்ரீயாக ட்ராவல் பாஸ் கொடுக்குறாங்க, ட்ரெயின் ட்ராவல் பாஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் நேம் என்ன, உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுங்க. எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் ஃப்ரீ ட்ரெயின் பாஸ் கொடுக்குறாங்க. அதேமாரி தான் எஸ்டிக்கும் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும், ஓபிசிக்கும் அதேமாரி ஃபில் பண்ணிக்கோங்க. அன்ரிசர்வ்ட் அப்படின்னா அன்ரிசர்வ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஃபுல் அட்ரஸை கொடுத்துட்டு பின்கோட்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கரண்ட்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க, ரயில்வேல எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்றவங்க எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ செட் பண்ணிக்கோங்க. அதேமாரி கரண்ட்டாக என்னமான ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது ஸோ எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா, இல்லைன்றவங்க நாட் அப்ளிகேபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்க்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க, அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நேம் என்ன, அக்கௌண்ட் நம்பர் என்ன, திரும்ப கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் போய்ட்டு திரும்ப அதே அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா பேங்க் நேம் அட்ரஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணுற மாரி இருக்குங்க. இதில் போயிட்டு முதல்ல 10th வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மெட்ரிகுலேஷன் எஸ்எல்சின்னு செட் பண்ணிட்டு 10th எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, தமிழ்நாடா அப்படின்னு கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க. அதேமாரி போர்டு, நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா இல்லை வந்து பார்த்தா சிபிஎஸ்சியாக மெட்ரிகுலேஷனான்னு கொடுத்துட்டு டேட் ஆஃப் பாசிங் எந்த இயரில் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணிங்க, ரோல் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் 10th சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அதுக்கடுத்த குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12th வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ 10th + 12th இருக்க பாருங்கள், அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியா சயின்ஸாக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எதுவோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டு ஸ்டேட் 12th எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து 12th படிச்சிங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு ஸோ போர்டு கேட்டிருக்காங்க, சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த இயரில் வந்து
12th வந்து பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இயரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் 12th எடுத்தீங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஆடு கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னமான முடிச்சிருக்கீங்க, ஸோ பிஎஸ்சி நர்சிங்கா, ஃபார்மசியா, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸா, அந்த மாதிரி என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்ன அப்படின்னு தெளிவாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் தெளிவாக புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங்கில் முடிச்சிக்கோங்க. பிஎஸ்சி நர்சிங் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நேம் ஆஃப் த கோர்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் சர்டிஃபிகேட், எந்தமான கோர்ஸ் இதுக்கு முன்னாடி முடிச்சிங்க அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டில் நீங்கள் முடிச்சிங்க, அதேமாரி எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து படிச்சிங்க அந்த டிகிரி அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு கீழே ஆடு கொடுத்துருக்காங்க, ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்க, நான் வந்து பார்த்தா ஃபார்மசி முடிச்சிருக்கேன் அப்படிங்க ஃபார்மசி ஆட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு முடிச்சுட்டு டிப்ளமோக்கான கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக டிப்ளமோ முடிச்சிருக்கவங்களும் அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் படி உங்களுக்கு சென்னையில் எந்தெந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் கொடுங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு இப்போ நீங்கள் டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி இல்லை அப்படின்னா இந்த இதுக்கு பதவிக்கு அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த பதவியும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் காமிக்கும். ஸோ எந்தெந்த வேக்கன்சி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்தமான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைன்றவங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கேப்சர் லைவ் இமேஜ், லைவாக உங்களுக்கான ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 30 கேபிலேருந்து 49 கேபிக்குள்ளே இருக்க மாரி சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஐ ஹாவ் அப்லோடட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு எந்தெந்த பதவிக்கு எலிஜிபிள் இருக்கோ அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் அப்ளை பண்ணதில் எனக்கு ஒரே ஒரு பதவி மட்டும் எலிஜிபிள் ஆகுது. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த பதவி எலிஜிபிள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இதில் மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒருவேளை எந்த பதவியுமே எலிஜிபிள் இல்லை அப்படின்னு காமிச்சிச்சுன்னா நீங்கள் கொடுத்த குவாலிஃபிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். ஸோ தெளிவாக அதுக்கேற்ற மாரி குவாலிஃபிகேஷன்லாம் கொடுக்க பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து போஸ்ட் ஆர்டர் இப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிட்டு ப்ளேஸ் கேட்டிருக்காங்க. ப்ளேஸை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்து போகும். அதில் போயிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ணிட்டா போதும், அப்ளிகேஷன் அப்ளை ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காலும் அங்கே போய்ட்டு எக்ஸாம் எழுதுகிற மாரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். கம்மி வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. போக போக இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.